ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, இந்த நல்லதொரு காலை பொழுதில் இன்று செவ்வாய்க்கிழமையில் நீ நினைத்ததெல்லாம் நடந்தே தீரும் என் செல்லமே. ஆம், நம்பிக்கையோடு கேள். இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிச்சயமாக உனக்கான பிராப்தம் இருந்தால்தான் இந்த முருகப்பெருமான் சொல்வதை நீ கேட்பாய். முருகா சரணம், முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு இந்த நல்லதொரு காலை வேளையில் நம்பிக்கையோடு இந்த முருகப்பெருமான் உனக்கான அருள்பாலிப்பதை கவனமாக கேள் என் செல்லமே. உன் கோரிக்கைகளை எல்லாம் இந்த நல்லதொரு காலை வேளையில் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே இந்த முருகப்பெருமான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். கவலைகளை எல்லாம் மறந்து இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கான பணியை துவங்கு என் செல்லமே. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒருவர் பொறுத்துக் கொள்கிறார், சகித்துக் கொள்கிறார் என்பதற்காக அடுத்தடுத்து உதாசீனங்களால் ஒருவரை காயப்படுத்த வேண்டாம், ஏளனப்படுத்த வேண்டாம், மற்றவர்கள் முன் காயப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் கடவுளால் கணக்கிட்டு வைக்கப்பட்டிருக்கும் உனது உதாசீனங்கள் உன்னையே ஒரு நாள் தூக்கி எறிந்துவிடும் என்பதை மறந்துவிடாதே. அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். பழையது பழையதாகவே இருக்கட்டும். அதை நினைத்து ஒன்றும் ஆகப் போவதில்லை. அவையெல்லாம் பஞ்சுமத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை. என் செல்லமே, உனக்கான காலங்கள் மாறிவிட்டன. இனி வருவதெல்லாம் இந்த நாள் வசந்த காலமாகத்தான் இருக்கப் போகிறது. இதோ எனது கையை பிடித்துக்கொள் என் செல்லமே. உன்னை தூக்கி நிறுத்துகிறேன். யார் எப்படி நடந்து கொண்டாலும் இந்த முருகப்பெருமானின் சொல்படி நடந்து கொண்டிருக்கும் வரை உன்னை காக்க வேண்டியது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பல்லவா? உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் நான் உன்னிடம் சிறிது கடுமையாக நடந்து கொண்டிருப்பேன். அது ஒரு தந்தையாய் தன் பிள்ளையை வழிநடத்த நடந்து கொள்வதாகும். அதே நேரத்தில் நீ தடுமாறும் போதும் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்வதும் அதே இந்த கரங்கள் தானே. உன்னை காக்கும் பொறுப்பில் இருந்து காத்து ஒரு பொறுப்பான பிள்ளையாக உன்னை வாழ வைப்பேன். கவலைப்படாதே. தேவையில்லாமல் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை நினைத்து அசை போட்டு கொண்டிருக்கிறாய். ஆம் செல்லமே, முதலில் அந்த மனக்குப்பைகளை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. அது உனக்கு நிச்சயம் நல்லதொரு விதமாக ஆறுதலாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. விட்டு கொடுத்து போவதில் மன நிறைவு கிடைக்கும். புரிகிறதா? விட்டுக்கொடு, கெட்டு போக மாட்டாய். அதை நீ கண்டிப்பாக உணர்வாய். ஏன் நான் இப்படி உன்னிடத்தில் இருக்கிறேன் என்று என்னிடம் வேண்டுகிறாய்? நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது. இதில் உன் தவறு எதுவுமே இல்லை என் செல்லமே. ஆகவே என்றும் நீ நீயாகவே இரு. புரிகிறதா? ஏன் என்று சொல்கிறேன் என்றால், உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம். அதுதான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். இந்த காலம் உனக்கு நல்லதொரு காலமாக விடிந்திருக்கிறது, பொற்காலமாக விடிந்திருக்கிறது. இன்று நீ நினைக்கும் சுபகாரியம் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவது இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவா? உனக்கு துணையாக நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து புலம்புகிறாய். யாரும் உன்னை தனியாக விடவில்லை. நீ தனியாக இருப்பதே ஒரு வெற்றி தானே என் செல்லமே. யாரும் இந்த உலகில் தனியாக இல்லை. எல்லோருக்கும் இந்த உலகம் என்பது பொதுவானது. யாரிடமும் அதீதமாக எதிர்பார்க்காதே. அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இந்த நிலைமையில் தள்ளி இருக்கிறது. நான் இப்போதும் நிச்சயமாக உன்னோடு தான் இருக்கிறேன் என் செல்லமே. முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. எப்பொழுதெல்லாம் என் நாமத்தை உச்சரித்து என்னுடைய பாதத்தை அடைந்தாயோ அன்றே உன் வாழ்க்கை என் கைக்குள் வந்து விட்டது. கர்மாவினால் சிறிது கஷ்டம் பட்டாலும் உன்னை தோல்வி அடைய விட மாட்டேன் இந்த முருகப்பெருமான்.
கவலைப்படாதே என் செல்லமே. இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நான் கொடுத்தேன். இப்பொழுது உள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க மாட்டேனா? ஏன் இப்படி உன்னை நீயே காயப்படுத்தி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இந்த முருகப்பெருமான் உனக்கான அனைத்தையும் சரியாக்குவார் என்று மட்டும் முதலில் நினை. நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ துன்பப்படும் போதெல்லாம் உன் மனதினில் முருகா முருகா என்று மட்டும் கூறு. கஷ்டங்கள் வரும் சமயத்தில், துன்பங்கள் வரும் சமயத்தில், எல்லோரும் உன்னை ஒதுக்கும் சமயத்தில் முருகா முருகா என்று என் நாமத்தை மட்டும் சொல்லு. நான் உன் பக்கத்தில் இருந்து உனக்கு ஆறுதல் தருவேன். நிச்சயமாக முடிந்ததையும் சரி, இழந்ததையும் சரி எப்போதும் உன் நினைவில் கொண்டு வராதே. உன் நோக்கம் உயர்வையும் முன்னேற்றத்தையும் முன்னெடுக்கட்டும். பிறகு பார், இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உனக்காக இந்த முருகப்பெருமான் என்றென்றும் துணையாக நிற்பேன். அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு நீ துன்பம் தருவதை மனதால் கூட நினைக்காதே. புரிகிறதா? உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும். அந்த யாரோ ஒருவர் யார் என்று நீ தெரிந்து கொண்டால் உன்னை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் செல்லமே. எப்படி செருப்பில் புகுந்த கல்லும் வெறுப்பில் சொன்ன சொல்லும் கடைசி வரை உறுத்தி கொண்டேதான் இருக்கும். ஆகவே எந்த ஒரு இடத்திலும் பேசுவதற்கு முன் கவனமாக பேசு. ஏனென்றால் ஒவ்வொரு சொல்லும் அம்பு மாதிரி. சொல்லை காக்க வேண்டும். உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் செல்ல நினைக்கவே வேண்டாம். அது உனக்கு நல்லதல்ல என் செல்லமே. ஏனென்றால் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. கவலையின்றி இரு. உன் மனக்கவலைகளை நீக்க தேவையான வேலைகளை உனக்காக இந்த முருகப்பெருமான் செய்து கொண்டுதான் வருகிறேன். விரைவில் நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் திருவிளையாடல்களில் நீ நிச்சயமாக நல்லதொரு வெற்றியைத்தான் பெறுவாய். முருகா முருகா என்று என் நாமத்தை சொல். கந்த சஷ்டி படி அல்லது கேள். நிச்சயமாக நான் எப்போதும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை அந்த தருணத்தில் உணர்வாய். உனக்கு வரும் துயரங்கள், மனதில் எழும் சில குழப்பங்கள், உன் உடல் நலனில் ஏற்படும் சில நோய்கள், இவை அனைத்துக்கும் இன்று நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும் என் செல்லமே. ஆம், முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் குறை தீர்க்க நிச்சயமாக எங்கிருந்தாலும் இந்த முருகப்பெருமான் ஓடி வந்து உன்னை காப்பாற்றி விடுவேன். இது முருகனின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.